ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அன்றைக்கி நம்ம வந்து சாரியில் ஃப்ராகு கட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அது வந்து தைக்கிற வீடியோ பார்க்க போகிறோம். அந்த ஃப்ராகில் வந்து டாப் போஸில் நமக்கு வந்து சைடு பார்ட்ரு மாதிரி வரும். அது வந்து உள் துணியில் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். சாரீ கிளாத்தில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த உள்ளே உள்ள நல்ல துணியும் அந்த சாரியில் உள்ள நல்ல பக்கமும் நம்ம உள்ளே மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த ஓரத்தில் ஒரு தையல் போடணும். ஸோ உள்ளே அந்த லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் சாரியோட நல்ல பக்கமும் உள்ளே மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணும். தைச்சி முடித்த பிறகு நம்ம திருப்பி போட்டால் இப்படி தான் வெளியே லுக் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ அந்த தையல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அவுட்ரு பார்டர் ஸ்டிச்சும் போட்டுடணும். ஸோ என்ன வளைவுலாம் இருக்கோ அதை அப்படியே நம்ம பார்த்து போடணும். அந்த வளைவு எல்லாமே நம்ம அப்படியே தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நம்ம பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அங்கே இங்கே நகரும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக பேசிக்கில் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் ஃபஸ்ட்டு இப்படி தான் பழகினேன். அதுக்கப்புறமும் இப்படியே எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம வந்து அது எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃப்ராகோட மேல் பக்கத்தில் பார்ட்ரு மட்டும் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு இனிமேல் பைப்பிங் கொடுக்கணும், உள்ளே துணி பொருத்தணும், நிறைய வேலை இருக்குது. இது ஜஸ்ட் சைடில் உள்ள பார்ட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். தென் இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று த்ரெட் பைப்பிங், இன்னொன்று வந்து நார்மலாக கிளாத்தில் வச்சே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த த்ரெட் பைப்பினும் சரி, இந்த நார்மல் கிளாத்து பைப்பினும் சரி எப்படி கட் பண்ணணும்னா, ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து க்ராஸாகவே நீங்கள் கட் பண்ணணும். ஒரு 2 இன்ச் அந்த கிளாத்து க்ராஸாகவே நீங்கள் ஒரு 4-5 டைம்ஸ் அதை நீங்கள் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். கட் பண்ணதெல்லாம் ஒன்று போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே லென்த்து கிடைக்கும். நீங்கள் தச்சிட்டு ஸ்டிச் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு லென்த்தை ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு இதுவும் அதே தான், அந்த கிளாத்தோட நல்ல பக்கமும் நம்ம வைக்க போகிற பைப்பிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் உள்ளே மீட் பண்ணணும். வெளியே ரெண்டுமே ஆப்போசிட், ரெண்டுமே உங்களுக்கு வந்து கெட்ட பக்கமாக இருக்கணும். அதாவது உள் பக்கம் சொல்லுவாங்களா, அந்த இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும், நான் தச்சிருக்கிற மேலே இப்போ பார்த்துங்க, மேலேயே தெரியும் அந்த சாரியோட கிளாத்து தான் மேலே இருக்கும், அந்த லைனிங் கிளாத் கீழே இருக்கும். அதை சொல்ல வரேன். தென் இப்போ வந்து நீங்கள் அதை வந்து அப்படியே சொன்ன மாதிரி நண்டு கால் தையல் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரே ஒரு கால் மட்டும் போகிற மாதிரி அதே மாதிரி தைக்கணும். பட் தையல் விழாமல் இருந்துடக்கூடாது. கழுத்து பீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். ஒரு டாப்போ ஒரு ஜாக்கெட்டோ நீங்கள் என்ன தைச்சாலுமே அதில் ஹார்ட் பீஸ் வந்து நமக்கு எப்போவுமே நெக்கு தான். ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னா நமக்கு இப்படி இருக்குல்ல, இதில் அந்த தையலில் படாமல் நம்ம வந்து க்ராஸாக கட் பண்ணி விட்டுக்கணும். இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடக்கி தைக்கும் போது உங்களுக்கு அழகாகவே வளைஞ்சி வரும். இதுவுமே எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும், எல்லா நெக் பீஸ்க்கும். ஸோ இதுவும் ஒரு சின்ன டிப் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து உங்களுக்கு ஈஸியான வலையில் உள்ள டிப் எல்லாமே நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து இந்த சோம்பேறிஸ்லாம் தைக்கணும்னு ஆசைப்பட்டால், ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து இப்படி குட்டி குட்டியாக சைடெலாம் கட் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம த்ரெட் பைப்பின்னா ஒரு நூல் கொடுப்போம். பட் நான் நூல் கொடுக்காம அப்படியே நம்ம வந்து லைட்டாக அந்த கிளாத்து தெரிகிற மாதிரி வச்சு தைக்க போகிறேன். தென் அப்படியே நம்ம தைக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு நான் தைச்சிட்டு கீழே இறங்கவும் உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த ப்ளூவில் அந்த பிங்க் ரொம்பவே லைட்டாக தெரியும், அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம உள்ளே அந்த பிங்க் கிளாத் வச்சாலுமே இந்த பிங்க் நமக்கு தனியாகவே அழகாக தெரியும். ஸோ அப்படி தான் நம்ம தைக்கணும். இதுவுமே அந்த 1/4 இன்ச்சு தான் தைக்கணும். ரொம்ப வெளியே உள்ளெல்லாம் போச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்கை வந்து நீங்கள் 4-5 டாப்ஸ் போட்டதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோடய கை பிடிச்சி காட்டியிருப்பேன், அதில் ரொம்பவே கிளியராக இருக்கும். நம்ம அது வந்து பைப்பிங் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அதை டபுளாக திருப்பி மடக்கி அளந்து வச்சுக்கணும். தென் அளந்தால் தான் நம்ம உள்ளே கொடுக்குற கிளாத் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் கரெக்டாக மடக்கி நம்ம வந்து சாப்பீஸ் யூஸ் பண்ணி சென்டரில் கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி நெக் பீஸையும் பிடிச்சி நம்ம கழுத்து இறக்கம் வந்து 4.5 வச்சோம். ஸோ 4.5 மார்க் பண்ணி 4.5 கீழே ஒரு மார்க் பண்ணிட்டோன்னா
நம்ம உள் துணி வந்து அது கரெக்டாக கொடுக்கும்போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பிடிச்சி பாருங்கள். அப்போது வந்து நீங்கள் பைப்பினோ அந்த கட்டிங்கோ எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி தைச்சிங்களான்னு உங்களுக்கு இதுலேயே முக்கால்வாசி தெரிஞ்சிடும். எக்ஸஸாக எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் இருந்துச்சு, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கும் அப்படி இருந்தால் தாராளமாக கட் பண்ணி எடுக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சென்ட்ரு பார்ட் அட்டாச் பண்ண போகிறோம். அந்த சென்ட்ரு பார்ட்லேயுமே நான் மேலே ஸ்கை ப்ளூ கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு அதை வந்து நான் உள்ளே வச்சு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய மார்க்கிங் அளவுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு நான் சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணி அந்த பாக்ஸ்லாம் வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு திரும்ப மார்க் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் நம்ம மார்க் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வச்சு அந்த பைப்பின்குள்ளேயே ஒரு தையல் போட்டு நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிரும். இப்போ வந்து பேக் பீஸும் அப்படி தான். நம்ம உள் துணியில் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். சாரீ கிளாத்தை வந்து பாக்ஸ் ஷேப்பில் வச்சுப்போம். தென் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெக்கு கழுத்து தைக்க போகிறோம். கழுத்து தைக்கும் போது ஷோல்டரில் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்போ அது வந்து ஆடாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டான கேவு எல்லாமே பண்ணும்போது கிளாத்து வந்து அங்கே இங்கே ஆடாமல் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஒரு சைடு கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அந்த சைடு பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு கேவை அழகாக வட்டமாக நம்ம வந்து அந்த இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக் நிறைய மாடல் போடலாம். நான் சிம்பிளாக இப்போ நமக்கு வட்டம் மட்டும் போட்டு காட்டுறேன். ஸோ வட்டம் போட்டுட்டு நம்ம வந்து உள்ளதை நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துடணும். உள்ள அந்த ஃபுல் கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். அந்த தையல் கிட்ட வந்து கொஞ்சம் போல் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் மட்டும் விட்டுருக்கணும். விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த தையல் படாமல் நம்ம வந்து சைடு வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணால் நமக்கு வந்து மடக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இதில் பண்ணுவேன். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்து அந்த குட்டி குட்டி தையலும் போட்டுட்டோம். சரி, குட்டி குட்டி இதுவும் கட் பண்ணி விட்டுட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போடும்போது உள்ள நல்ல பக்கம் வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன், எப்போவுமே நல்ல பக்கம் வச்சு நம்ம தைக்கணும். ஸோ திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வீடியோ முன்னூறுக்கா பார்க்கணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் காட்டியிருக்கேன். இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு நம்ம உள் துணியை அப்படியே திருப்பி போட்டோம். திருப்பி போட்டுட்டு நம்ம கையால் மடக்கி விட்டாலே நமக்கு வந்து அந்த கழுத்து வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு சின்ன வட்ட தையல் போட்டுறணும். அந்த வட்ட தையல் போட்டால் தான் நம்ம கரெக்டாக நிற்கும். கைகால ராவணம் ஓகே ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அதில் வந்து கண்டிப்பாக நெக்கில் ஒரு தையல் போடணும். போட்டுட்டு தென் எப்பவும் போல் ஷோல்ட்ரு, ஆர்ம்ஸு, பாடி கீழே எல்லாமே அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக உள்ளதை நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணியும் எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பேக் பீஸும் ரெடி ஆயிரும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி. நம்ம வந்து கை பொருத்திட்டு தென் கீழே பாவாடை சுருக்கு வைக்கணும். அப்படி சின்ன சின்ன வேலை தான் இருக்கும். மெயினான பெரிய வேலையே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணுறதான். ஸோ அதையும் நம்ம இப்போ முடிச்சாச்சு. தென் இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். தென் கட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து ரெடி ஆயிரும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ ரெண்டுலேயுமே நல்ல பக்கத்தை உள்ளே பார்க்க வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு நான் புரியுறதுக்காக சாப்பீஸ் வச்சு ஒருக்கா போட்டு காட்டுறேன். இப்போ நான் கீழே நல்ல பக்கம் என்ன பார்த்து வச்சுருக்கேன், இதுவும் என்ன பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. ஸோ சாப்பீஸ் எடுத்து இது நல்ல பக்கமாக, தென் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸில் இது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் தான் ஒன்று சேரணும். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ++ = +ங்கிற மாதிரி நல்ல பக்கமும் உள்ளே மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டரை தச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஷோல்ட்ரு வந்து 3 to 4 டைம் நீங்கள் தைச்சிக்கோங்க. இல்லைனா வெட்டு தையல் சொல்லுவாங்க, அப்படி தையல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நம்ம ஃப்ராக் பார்க்கலாம். அதாவது கீழே உள்ள சுருக்கு பார்க்கலாம். ஸோ அது வந்து நான் உள் துணி கொடுத்து தைக்கிறேன். உள் துணி எப்படின்னா பார்டர்லேருந்து அந்த உள் துணி ஒரு 5 இன்ச் மேலே இருக்கணும். ஸோ உங்களுக்கு கீழே பார்டர் இருந்துச்சுன்னா அந்த பார்டருக்கு மேலே கனெக்ட் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். என் பார்டர் வரைக்கும் வந்து அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உள் துணி எப்போவுமே கம்மியாக கட் பண்ணிக்கணும். சேம் ஹைட் கட் பண்ணக்கூடாது. தென் வந்து நான் இதுக்கு வந்து என்ன சுருக்கு வைக்க போகிறேன்னா பாக்ஸ் சுருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சுருக்கு இங்கே பார்த்துருக்கோம், ஒரு சுருக்கு அங்கே பார்த்துருக்கோம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே க்யூட்டாக கரெக்டாக என்னோடய ஹிப்க்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதே தான்
இது வந்து பாப்பா இதில் வந்து நான் உண்மை க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பேன் பாப்பாவுக்கு தைச்ச ஃப்ராகில். ஸோ அது பார்த்தா ரொம்பவே கிளியராக புரியும். தென் இதுவுமே ஓரளவு உங்களுக்கு புரியும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பாக்ஸ் இந்த சைடு வந்திருக்கும், ஒரு பாக்ஸ் அந்த சைடு போயிருக்கும். அதாவது ஒவ்வொரு சுருக்கும் நம்ம நார்மலாக தைக்கிறது ஒரே மாதிரி சுருக்கு வரும். இது வந்து கொஞ்சம் திரும்பி திரும்பி வரும். மிச்சப்படி இது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம ஃபைனலாக எல்லாமே இப்படி சுருக்கு வச்சு முடிச்சிடணும். முடிச்சுட்டு நம்ம ஹிப்பை வந்து அளந்து வச்சுக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹிப் சைஸ் மாறும். ஸோ நமக்கு 32 38 அந்த மாதிரி அளந்து வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். தென் நம்ம வந்து கை கட் பண்ணிக்கணும். கை கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்ன வி மார்க் மாதிரி கட் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் சென்டரில் வச்சு இந்த பக்கம் அப்படியே சரித்து தையல் கொண்டு வரணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் சரித்து தையல் கொண்டு போகணும். ஷோல்ட்ரு கை தைக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வராது, நல்லாவே வளைஞ்சி அந்த 2 துணியும் பிடிச்சி நீங்கள் தைக்கும்போது சுருக்கு வராமல் அதை நீட்டாக கொண்டு வரணும். ஸோ இது வந்து கட்டிங் கரெக்டாக வந்தாலே மோஸ்ட்லி கையும் ஷோல்டரும் சுருக்கு இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துடும். கட்டிங் சரியில்லைனா தான் அந்த இடத்துல சுருக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன், நான் ஃபீல் பண்ண வரைக்கும். தென் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கைக்குமே 2-3 தையல் போட்டுக்கணும், இல்லைன்னா அது கண்டிப்பாகவே பிரிந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி நான் 2 சைடு கையுமே பொருத்திட்டேன். கை பொருத்தின பிறகு நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கை எல்லாமே ரெடி ஆகிட்டு, இனிமேல் கீழே பாவாடை மட்டும்தான் பொருத்தணும். பொருத்திட்டு நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்போல் ஜாயின் பண்ணால் நமக்கு ரெடி. நம்ம இந்த கையில் கீழே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அந்த சைடு மட்டும் கையிலேருந்து உடம்ப ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ஓப்பனில் தான் விட்டுருக்கேன். ஸோ நம்ம ஃப்ராகும் அப்படி தான், ஒரு சைட்லேருந்து தைக்க ஆரம்பித்தோன்னா நெக்ஸ்ட் சைடில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒருக்கா அளந்துக்கோங்க. அளந்துட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அப்படியே சுற்றி வரும்போது உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே நல்ல பக்கம் வைக்கணும். வச்சு அப்படியே திருப்பி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதில் நீங்கள் நல்லாவே கவனிக்க வேண்டியது நல்ல பக்கமும் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது அப்போ தான் உள்ளே போய் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது வந்து வெளியே நல்ல பக்கம் கிடைக்கும். நீங்கள் திருப்பி வச்சிட்டிங்கன்னா சார் நமக்கு பிரித்து தைக்கிறது பெரிய டபுள் மடங்கு வேலையாயிரும். ஸோ முக்கால்வாசி நம்ம ஸ்டிச்சிங்கில் இறங்கிட்டோம் நல்ல பக்கம் தான். ஸோ அதே மாதிரி நான் வச்சு ஃப்ராக்கும் சுருக்க ஜாயின் பண்ணிவிட்டு தென் ஸ்டிச்சஸ் இடுப்புக்கிட்டையுமே 2 தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு நம்ம வந்து பொருத்திருப்போம், மீதி இருக்கிற ஒரு சைடு உள் பக்கமாக திருப்பி போட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஃப்ராக் ரெடி. ஃபைனலாக எனக்கும் பாப்பாவுக்கும் இப்படித்தான் இருந்துச்சு ஃப்ராக். ஸோ பாப்பாவோட ஃப்ராக் ஸ்டிச்சிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.